காலை வணக்கம். இந்த பூவாளி நிகழ்ச்சியின் மூலமாக மூலிகைகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். மூலிகைகள் தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும்தானா நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, உங்களோட பியூட்டிக்கும் இருக்குது. இதில் இயற்கையில் இல்லாதது எதுவுமே இல்லை. உபயோகப்படுத்த தெரியாதது தான் நம்மளுடைய குறையாக இருந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை அவுரி என்று பேர். இதுக்கு நீலாமரை என்றும் சொல்கிறாங்க பேர். இந்த இண்டிகோ என்று சொல்லக்கூடிய ஒரு கருநீல கலர் இந்த இலையுடைய சாறில் கிடைக்கும். இந்த இலையை நல்ல நிழலில் காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சும் பொழுது அந்த எண்ணெய் நீல கலராக ஆகிடும். அந்த எண்ணெயை தினம் தடவி வரும்போது கிரே ஹேர்னு சொல்லக்கூடிய நரைமுடி வளர்வது தடுக்கப்படுகிறது. நரைமுடியே வராமல் இருக்காது, ஆனால் வர்றது லேட் பண்ணலாம் நம்ம. அதனால் இப்பொழுது கம்ப்யூட்டர் பார்க்குறதுனால, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால, ஒர்க்கிங் கல்ச்சர் மாறி இருக்கிறதுனால தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்கிறோம், வேலை செய்கிற நேரத்தில் தூங்குகிறோம். அப்போ இரவில் சுரக்கக்கூடிய என்சைம்கள் சுரக்காமல் நம்மளுடைய உடம்பு கெட்டு போகுது. 30 வயசுலேயே கிரே ஹேர், 16 வயசில் கூட கிரே ஹேர் உள்ளவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்களெலாம் இந்த இண்டிகோ இலையை நெல்லிக்காயோடையும் பிரிங்கா என்று சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி இலையோடையும் சேர்த்து காய்ச்சி வீட்டில் வச்சுருந்து தினம் அதை தலையில் தடவும் போது நரைமுடி வளருவது தடுக்கப்படுகிறது. இளவயதில் யூஸ் பண்ணினா நரைமுடி வருவது தடுக்கப்படும். அட்லீஸ்ட் ஒரு 30-35 வயசில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நரைமுடி வர்றது கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால் இளமை தோற்றம் கிடைக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். தோற்றம் ஆடை பாதி ஆள் பாதிங்கிறது நம்மளுடைய பழமொழி இல்லைங்களா? தோற்றமும் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய தோற்றம் நல்லா இருந்ததுனாக்கா அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படி பார்க்குற வகையில் கிரே ஹேருங்கிறது முதுமையோட அடையாளம்னா கூட அதை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு உதவுகிற இந்த மூலிகையை வளர்க்குறதும் ஈஸி தான். இதோட விதைகள் சாதாரணமாக எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அந்த முழு செடியை சித்த வைத்தியத்தில் சொல்லும் பொழுது சமூலம்னு சொல்லுவாங்க. வேறு, தண்டு, இலை எல்லாமே. அது எல்லாத்தையுமே நசுக்கி நீங்கள் போட்டு காய்ச்சி எண்ணெயாகவும் உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா செடியோட இலைகளை மட்டும் உருவி தேங்காய் எண்ணெயில் போட்டு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 5 கைப்பிடி இலைன்னு போட்டு காய்ச்சி அதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி உபயோகப்படுத்தினால் நரைமுடி வருவது தடுக்கப்படும். இது ஒரு பெரிய மென்டல் டென்ஷனையே குறைக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சாதாரணமாகவே எல்லாருக்கும் நரைமுடி ஒன்றே ஒன்று வந்துடுச்சுன்னா எவ்வளோ கவலைப்படுவோம் கண்ணாடியை வச்சுட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நரைமுடி வர்றதை தடுக்கிறதுக்கு இதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி இயற்கையில் உடல் ஆரோக்கியம், வெளிப்புற தோற்றம் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற மூலிகைகள் இருக்கும்போது இதெல்லாம் முறையாக பயன்படுத்தினா உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் டாக்டரை தேடி போகிற அவசியம் உங்களுக்கு கட்டாயமாக குறைஞ்சிரும். கான்ஃபிடென்ஸ் வர வர உங்களுக்கு இன்னும் நல்ல சாதிக்கணுங்கிற எண்ணம் தோணும். மனசில் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் போகிறீங்களே, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா குறையும். இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த மூலிகைகளை பயன்படுத்தி தவிர்த்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் அழகையும் பாதுகாக்க இந்த மூலிகை தோட்டத்தின் மூலமாக நீங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலான்னு நான் நம்புகிறேன். இந்த நீலின்னு சொல்கிற அவுரி செடி வளர்க்குறது பெரிய கஷ்டம் கிடையாது. இதையும் தோட்டத்திலே தொட்டியில் வளர்க்கலாம். சாதாரணமான அளவில் தண்ணி ஊற்றினா போகிறோம். இயற்கையான உரங்கள் கூட தேவையில்லை. செம்மண்ணும் இயற்கை உரமுமான ஆட்டுப்புழுக்கை போட்டு வளர்த்திங்கனாலே நல்லா வளர்ந்துடும். இதை நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இதை ஒரு வயல் ஃபுல்லாக விதைச்சிட்டு ஒரு 3 அடி அளவு வந்த உடனே அப்படியே உழுதுடுறாங்க. உழுந்தா இது நல்லா உரமாகும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்க நெல் பயிர் போடுறாங்க. அதை பார்த்தும்போது இது இவ்வளோ உபயோகமான மூலிகையை செடியாக வளர்த்து இவங்க உழறாங்களேன்னு இருந்தது. ஆனால் நெல்லும் நமக்கு தேவையான ஒரு பொருளுங்கிறதுனால அதற்கு இது உபயோகப்படுகிறதுங்கிற வகையில் இதை பார்க்குறோம். இந்த நீலி பேரே நீலின்னு இருக்கும்போது இண்டிகோன்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சினால் கிடைக்கும். நல்ல நேவி ப்ளூ கலரில் இருக்கிற அந்த எண்ணெய்
தலையில் தடவும் போது நீங்கள் செயற்கையான சாயங்களுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த கம்பெனிகளெல்லாம் இதை தான் உபயோகித்து சாயம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து காட்டன் பேக்கில் கொடுக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்குறாங்க. அது சேர்க்கும்போது வந்து சில பேருக்கு அது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த வேலையை நீங்கள் ஏன் எளிதாக செய்யக்கூடாது? அதனால் இந்த விதைகளை வாங்கி உங்கள் வீட்டிலையே வளர்த்து நல்ல இயற்கையான முறையில் பயன்பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள்லாம் இந்த வாசகர்கள் இதை பார்த்துட்டு மூலிகைகள் வளர்க்குறதுக்கான ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு உங்களோட தேக ஆரோக்கியத்தையும் புற தோற்றத்தையும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதை யாரும் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. நன்றி, வணக்கம்.